Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல பழைய வேஸ்ட் கேலண்டரையும் and பேப்பர் கப்ஸையும் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். பேப்பர் கப் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இது ஒரு சிம்பிளான ஐடியா தான், சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியா. ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி பெரிய கேலண்டர் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் இருந்தது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராங்கான கார்ட்போர்ட் அட்டை கூட எடுத்துக்கலாம் இந்த கிராஃப்ட்டுக்கு. அடுத்து இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற ஷீட் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஷீட்டுக்கு பதிலாக ஃபோம் ஷீட் ஆர் நார்மல் ஒயிட் ஷீட் எது வேணால் வச்சு கவர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஷீட் இருந்தனால நான் இது ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த கேலண்டர் ஷீட்டுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். ஓகேவா, பேக் சைடில் மட்டும்தான் ஒட்டுறேன், ஃப்ரண்ட் சைடில் ஒட்டல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு சைட்லேயும் ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. இதுலேயே ஸ்டிக்கர் ஷீட்லாம் கூட இருக்குது. அதை ஸ்டிக்கர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். நான் இந்த ஷீட் ஒட்டுறதுனால ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறேன். ஓகே இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கப்பை நம்ம அப்படியே இதில் ஒட்ட போகிறது இல்லை. இதை ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ஒரு கப்பை 2 பீஸாக கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக 2 கட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணேன். என்னால் கரெக்டாக 2 பீஸை கட் பண்ண முடியல, ஷேப் நேராக கட் பண்ண முடியல. அதனால் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வச்சுருக்க இந்த கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, டீ கப் சைஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிற கப் தான். இதை விட சின்ன கப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அட்டையோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கார்ட்போர்டு அது கேலண்டர் ஷீட்டை சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் பெரிய கப் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால பெரிய கேலண்டர் ஷீட்டும் இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் நம்மளுக்கு 9 பீசஸ் தேவை. அதாவது 2 கட் பண்ணி 9 பீசஸ் இருந்தால் போதும். ஓகேவா, இப்போ நான் ஒரு 5 பீசஸை கட் பண்ணேன். எனக்கு 10 பீசஸ் கிடச்சிச்சு. ஒன்று எக்ஸ்ட்ரா தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 10 பீசஸையும் நான் எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஒரு 2-3 நாளைக்கு பிஸியாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் சிம்பிள் கிராஃப்ட் தான் வரும்னு சொல்லிட்டு. அதனால் இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் முடிஞ்சளவு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். இந்த 3 டேஸ்க்கு தான். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக நார்மலாக நம்ம எப்போவுமே போடுற மாதிரி ஒரு நாளைக்கு 2 வீடியோ, ஷார்ட் வீடியோ, அப்புறம் கிவ்அவே இன்னும் நிறைய இருக்குது. கிவ்அவேலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். 4ஆம் தேதிக்கு மேலே கிவ்அவேலாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கிவ்அவே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி மட்டும் வேலை இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் நான் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த பேப்பர் கப்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. மொத்தம் 9 பீசஸ் தேவைப்படும் சொல்லியிருந்தேன். 9 பீசஸையும் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகேவா, ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை ஹேங் பண்ணுறதுக்காக நான் சாட்டன் ரிப்பன் எடுக்கிறேன். சாட்டன் ரிப்பனை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி சைடு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி மடித்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. சாட்டன் ரிப்பன் ஒட்டுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஒட்டலாம், அப்படி இல்லைனா ஒட்ட வேணாம். ஓகேவா, ஏன்னா இதை நம்ம நார்மலாக ஒரு இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னா ஒட்ட வேணாம். நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படி ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட 2 ஆணி வேணும். அதனால் நீங்கள் ஒட்டாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு தான். ஓகே, இதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் நான் வச்சுருக்கேன். இது முக்கியமாக நான் பண்ணதுக்கு காரணமே இந்த மாதிரி ஸ்கெச்சஸ், அதுக்கப்புறம் சிசர்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைமில் ஒன்று ஒரு இடத்துல வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா மொத்தம் 9 பீஸ் இருக்கும். ஒன்றுத்தில் ஸ்கெட்சு, ஒன்றுத்தில் பென்சில், ஒன்றுத்தில் பென்னு, இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணும்போது, எழுதும் போது, ரைட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டடி டேபிள் வச்சுருக்கீங்கன்னா ஸ்டடி டேபிள் பக்கத்தில் கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், நான் அந்த பேப்பர் கப்பில் எதுவுமே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணல. அது அப்படியே சிம்பிளாக நல்லாயிருக்குன்னு விட்டுட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா மேலே கலர் பேப்பர்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் ஐடியா. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டுமாரோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.